श्रीशैलेशतया पात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्द्ये रम्यजामातरम् பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாளயோகி திருவாய் மொழியை காத்த குணவாளர் என்ன நெஞ்சே கூற ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. உபதேசரத்தின மாலையில் 39வது பாசுரம். பிள்ளான் நஞ்சீயர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதிப் பிள்ளை மணவாளயோகி திருவாய்மொழியைக் காத்த குணவாளரென்னு நெஞ்சே கூறு என்று சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கின்றார். வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ண தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈண்ண முதல்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் என அற்புதமான திருவாய்மொழி தனியன். திருவாய்மொழியை ஈண்ணதாய் சடகோபன் சுவாமி நம்மாழ்வார், அதை வளர்த்த இதத்தாய் சுவாமி ராமானுஷர். அவருடைய நியமனமாக மேலே பல ஆச்சாரியர்களாலே திருவாய்மொழிக்கு வியாக்கியானமானது பல்கி பெருகித்து. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய பெருமையை இப்பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கின்றார். பிள்ளான் நஞ்சீயர், பிள்ளான் என்றால் திருக்குறுகை பிரான் பிள்ளான், அந்த ஆச்சாரியன் சுவாமி எம்பெருமானாராலே தனக்கு மானசீக புத்திரராக அபிமானிக்கப்பட்ட பெரியவர். அவரும் பிள்ளான். மேலே நஞ்சியர், புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர் சுவாமி பராசர பட்டர், அவராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பின்னாளில் ஆச்சாரியராக விளங்கிய மகானுபாவர் நஞ்சியர். பராசர பட்டருடைய திருவடிகளிலே சகலார்த்தங்களையும் அதிகரித்த பெரியவர். அவரும் பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை. நம்பிள்ளையினுடைய திருவடிகளிலே ஆசிரித்த பெரியவரான பெரியவாச்சான் பிள்ளை. கண்ணன் திருவவதாரம் பண்ணின அதே ஆவணி ரோஹிணியிலே தானும் திருவவதாரம் பண்ணின பெரியவர். அப்படிப்பட்ட அந்த பெரியவாச்சான் பிள்ளை அவரும், அவர் நம்பிள்ளையினுடைய திருவடிகளிலே சகலார்த்தங்களையும் அதிகரித்து போந்தவர். மேலே தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, அவரும் நம்பிள்ளையினுடைய திருவடிகளிலே ஆசிரித்த மகான். இவர்களெல்லாம் அவரவர்களுடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே
அருளிச்செயலுடைய அர்த்தம் என்ன, திருவாய்மொழியினுடைய அர்த்தம் என்ன, சாஸ்திரார்த்தங்கள் என்ன, சம்சய விபரியமர கற்று தேர்ந்தவர்களாய் சிறந்த வைதீக சிரோமணிகளாக விளங்கக்கூடியவர்கள் தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி. அவர்தான் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமாரரான நயினாராச்சான் பிள்ளை அவருடைய திருவடிகளிலே ஆசிரயித்து சகலவித சாஸ்திரார்த்தங்களையும் கற்றுத் தேர்ந்த பெரியவர். வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர். வாதிகேசரி என்ன அவருக்கு பட்டப்பெயரானது ஏற்பட்டது. வாதி பிரதிவாதிகளுக்கெல்லாம் கேசரி ஒரு சிங்கத்தை போல அப்படி இருக்கக்கூடியவராம். ஆகையினாலே வாதிகேசரி. எப்படி ஒரு சிம்மத்தை பார்த்து எதிரே இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி நடுங்குவர்களோ அதுபோல பிரதிவாதிகள் எல்லாம் ஒரு சிம்மமாட்ட இருக்கக்கூடிய சாஸ்திரங்களிலே கரைகண்ட இவரை பார்த்து நடுங்குவர்களாம். அப்படிப்பட்ட வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் சுவாமி அவரும். ஆக இப்படி இந்த பெரியவர்கள் எல்லாம் தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி, வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் மணவாள யோகி, திருவாய்மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு. இவர்கள் நமக்கு பண்ணின மகோபகாரம் என்ன, இந்த சம்பிரதாயத்துக்கு பண்ணின மகோபகாரம் என்ன என்றால், இவர்களெல்லாம் திருவாய்மொழிக்கு வியாக்கியானமிட்டு அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை உள்ளதை உள்ளபடி சாஸ்திரபூர்வகமாக நிரூபணம் பண்ணி அதனுடைய வைலட்சண்யத்தை உலகறிய செய்தவர்கள். திருவாய்மொழியினுடைய சாஸ்திரார்த்த பூர்வகமான விஷயங்களை எல்லாம் சாஸ்திர பிரமாணங்களை கொண்டும் இதிகாச புராண பிரமாணங்களை கொண்டும் உபனிஷத் பிரமாணங்களை கொண்டும் நிர்தாரணம் பண்ணி தங்களுடைய வியாக்கியானங்கள் மூலமாக திருவாய்மொழியை ரட்சித்து கொடுத்தவர்கள் இந்த பெரியவர்கள். அதனாலதான் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள். அப்படிப்பட்ட குணபூர்த்தி உள்ளவர்களாக விளங்கக்கூடிய பெரியவர்கள் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் இவர்களை கொண்டாடுகிறார். மேலே இவர்கள் பண்ணின அந்த வியாக்கியானங்களை எல்லாம் தனித்தனியாக மேல்வரும் பாசுரங்களிலே சுவாமி நமக்கு எடுத்து அருள இருக்கிறார். அவர்களுடைய வைபவத்தை, அவர்கள் திருவாய்மொழியை காத்து கொடுத்த அந்த கிருதஜதையை இப்பாசுரத்தின் மூலமாக சுவாமி மணவாள மாமுனிகள் வெளிப்படுத்தி தலை கட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை தெரிவிக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.